அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, 890வது நாள். இதில் இப்பொழுது பாலஸ்தீன் மீட்பின் ஒரு பகுதியாக ஈரானை தாக்கும் பயங்கர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நேற்று வந்த மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய இழப்பு அலி லாரிஜானி அவர்களுடைய இழப்பு. அலி லாரிஜானி அவர்களுடைய மகன் முஸ்தபா லாரிஜானி, அதோடு அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் ஒருவரும் இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இந்த ஷஹீதுகள் நம்மை பொறுத்த வரைக்கும் அலி லாரிஜானியினுடைய இழப்பு பெரிய இழப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனெனில் அவர் இந்த யுத்தத்தை அப்படியே காமினியினுடைய செயலாளராக இருந்ததால் இழுத்து பிடித்து மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருந்தார். இஸ்ரேலினுடைய அழிவுக்கு பல அத்தியாயங்களை எழுதியவர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவருடைய திறமை, அவருடைய அறிவு, அவர் டாக்டர் லாரிஜானின்னு சொல்லலாம். ஈரானுக்காக தன்னுடைய கடைசி மூச்சு வரை உழைத்திருக்கிறார். அவருடைய யுத்த தந்திரங்கள் மெனி என்று சொல்லுகிறார்கள். நிறையவே இருந்தது. ஆக அலி லாரிஜானி என்னுடைய உணர்வும் உத்வேகமும் தனியானது, அலாதியானது. அது இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா என்று கேட்டால் இல்லை. அடுத்தாலே வந்திருக்கின்ற அப்துல்லா லாஹி என்பவர் இவரோடைய இதே போல இருந்த ஒரு சீனியர், இன்னும் சொல்ல போனால் அலி லாரிஜானியை விட ஒரு சீனியர். இமாம் அலி காமினி அவர்கள் ஷஹீதானவுடன் 4 நாட்களில் ஈரான் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். ஒரு வாரத்தில் அதை சரணடைந்து விடும் என்று சொன்னார்கள். 10வது நாள் ஈரானில் என்ன இருக்கிறது என்று சொன்னார்கள். அதெல்லாம் ஒன்றும் பலிக்கவில்லை, நடந்து கொண்டே இருந்தது. ஆக இது இஸ்லாமிய வரலாற்றில் இன்னொரு மிக முக்கியமான அத்தியாயம். இமாம் அலி காமினி அவர்கள் இருக்கும்போதே ஒரு 30 கமாண்டர் வரைக்கும் வரிசையாக இவருக்கு அடுத்தது இவர், இவருக்கு அடுத்தது இவர் என்று நியமித்து விட்டு தான் போயிருக்கிறார். முஸ்தபா இப்பொழுது இருக்கின்ற தலைமை சுப்ரீம் லீடர் முர்தபா காமினி அவர்கள் ஒவ்வொரு கொலைக்கும் நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லி மிக வேகமான தாக்குதல்களை அமெரிக்கானுடைய தளங்களில் தாக்கியிருக்கிறார்கள். மிக பெரிதாக பேசப்பட்ட அப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பல் படையும் யுஎஸ்எஸ் ஃபோர்டும் களத்தில் இருந்து பின்வாங்குகின்றன. 4-5 மிக அருமையாக திட்டமிட்ட தாக்குதல். அதாவது நேற்று இன்று திட்டமிட்டதல்ல, 20 வருடங்களாக அவர்கள் இதை திட்டமிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி நாம் அதிக வேகப்படுத்துவது என்பதும், ஒவ்வொரு திட்டத்திலும் என்ன குளறுபடிகள் வர முடியும் என்பதை தெரிந்தும் அவற்றை சீர் செய்வதற்கும், அமெரிக்காவினுடைய டெவலப்மெண்ட்ஸ், அமெரிக்காவினுடைய கப்பல் படை எப்படியெல்லாம் வளர்கிறது என்பதையும் பார்த்து கணித்து திட்டமிட்டு இருந்திருக்கிறார்கள். அதே போல 6 வேவ் அட்டாக்ல 2 கப்பலும் காலி பண்ணி இருக்கிறார்கள். ஆக இந்த போரின் வேகத்தை அலி லாரிஜானியினுடைய மரணம் பாதிக்கவில்லை என்றாலும், அலி லாரிஜானியினுடைய ஆக்குமெண்ட், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு மனிதனும் ஒரு திறமையின் அல்லது ஒரு தங்க சுரங்கம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனையும் சில திறமைகள் இருக்கிறது. இப்பொழுது நாம் பொதுவாக சொல்லி வருகின்ற அந்த ஒரு டார்கெட்டட் அசாசினேஷன் இஸ்ரேலுக்கு எந்த பலனையும் இதுவரைக்கும் தந்ததில்லை, இனிமேலும் தருவதில்லை. நான் நேற்று சிஐஏவுடைய அசஸ்மெண்ட் போடும்போது அவர்கள் அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், டார்கெட்டட் அசாசினேஷன், குறிவைத்து கொலை செய்வது நமக்கு இதுவரைக்கும் எந்த பலத்தையும் கொடுத்ததில்லை. வைகரை வெளிச்சம் இதழில் சிலுவை போர் 2.0 என்ற ஒரு தொடரை
ஜான் ஃபெஃபருடைய த வெஸ்ட் அன்எண்டிங் வார் அகேன்ஸ்ட் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு எதிரான முடிவுறா யுத்தம் என்ற நூலில் அவர் சொல்லுகிறார், வரலாறு முழுவதும் கோடிட்டு காட்டுகிறார். நாம் யாரையெல்லாம் மிகப்பெரிய இஸ்லாமியவாதி என்று அளித்தோமோ அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய கூட்டம் வலுப்பெற்று இருக்கிறது. அடுத்து வரக்கூடியவன் அதை விட அதிகமான வேகத்தோடும் உத்வேகத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் தாக்குகிறான். இந்த ஹமாஸ் போன்ற இயக்கங்களின் தாய் என்று கருதப்படுகிற அல்லது அதனுடைய மூல ஆசான் என்று கருதப்படுகிற ஹசன் அல் பன்னா ஷஹீத், இங்கே ஷேக் அகமது யாசின் ஷஹீத், இப்படி நாம் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த வேகம் எங்கேயும் குறைந்ததில்லை. அதே போல அலி லாரிஜானி என்னுடைய இழப்பும் எந்த வேகத்தையும் குறைக்கவில்லை. இப்பொழுது அமெரிக்காவில் 200 பாடி பேக்ஸ் இறங்கியிருக்கு. கஃபின் தான் வருது, ஆனால் அவங்க பாடி பேக்ஸ் தான் போடுவாங்க. 3000 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அமெரிக்க இராணுவத்தினர். எங்க தெரியுமா? கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகளில் சில ஹோட்டல்களில் அமெரிக்க இராணுவத்தினரை தங்க வைத்து இருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை செய்திருக்காங்க. அமெரிக்க இராணுவத்தினர் தங்கிய அந்த ஹோட்டல்களில் அமெரிக்க இராணுவத்தினை தவிர வேற யாரையும் தங்க வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம எவ்வளவுதான் ஒழிச்சு தங்க வச்சாலும் ஈரான் கண்டுபிடித்து தாக்கிவிடும், ரஷ்யா போட்டு கொடுத்துரும், சைனாவினுடைய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அருமையாக எடுத்து கொடுத்து விடும்னு. அதனால் அந்த நாட்டு மக்கள் மரணிக்கவில்லை. அது அமெரிக்கானுடைய இராணுவத்தினர் இருந்ததுனாலேயே 200 பாடி பேக்ஸ் வந்திருக்கு, 300 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸும் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் நமக்கு ஊர்ஜிதம் செய்கிறது. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் இஸ்மாயில் காத்திப், லாரிஜானியினுடைய இழப்பை நான் என்னவோ 10ஓடு 11 என்று தட்டி கழிப்பதற்கில்லை. அதே போல இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இஸ்மாயில் காத்திப் என்பவருடைய இழப்பையும் நாம் அவ்வளோ எளிதாக சொல்லிவிடுவதற்கு இல்லை. இவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காணொலியை போட்டிருந்தோம். அதில் அவர் அலி காமினி அவர்கள் மரணத்தை பற்றி அவர் கொண்டிருந்த அந்த கான்செப்ட் நான் உங்களை 2-3 நாளைக்கு அல்வுஸ் டேஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அலி லாரிஜானி, அகார்சி, பெஜகிஸ்கான் இவங்க எல்லாம் பொதுக்கூட்டங்களில் பேசிட்டு அலைகிறாங்க. அவங்க தங்களுக்கு பின்னாடி பொறுப்பேற்பதற்கு கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த தைரியத்தில் தான் நடக்கிறார்களே தவிர தங்களை பாதுகாத்துக்கிட வேண்டும் என்று எந்த முஸ்லீமும் எடுப்பதில்லை. அது இப்பொழுது சரியாக இல்லை. அது உலகில் படைகளிடமே, அதாவது ஈரானுடைய படைகளிடம் எந்த சோர்வை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னாலும் நம்மை போன்றவர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட அந்த வேகம் மிகவும் உன்னதமாக இருக்கிறது. இப்போ இதை பார்க்கும்போது இவருடைய வேகம் அதிகமாக தான் இருக்கு. ஆக இந்த தாக்குதல்கள் அவங்க கொஞ்சம் ப்ரிகாஷனரியா இருக்கணும். அங்க இஸ்ரேல பாருங்க, நத்தியானுவை சேர்த்து 15 நாளாயும் அவன் இன்னும் இருக்கிறாங்கிற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அலி லாரிஜானியோட மரணத்தையே நத்தியானுவை அறிவித்த மாதிரி பழைய வீடியோ ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதனால இங்க எப்படி மறைக்கிறானோ அதே மாதிரி மறைக்கக்கூடிய கொலைகள் இல்லை, அவங்க கொண்டாடுறாங்க. நேற்று இன்று மாலையில் அலி லாரிஜானியினுடைய நல்லடக்கமும் அவருடைய மகன் இந்த என்னுடைய நல்லடக்கமும் ஏற்பட்டு செய்திருக்கிறார்கள், துவா செய்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் கூட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம் சத்தமெல்லாம் அவங்களுக்கு பட்டாசு சத்தம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆக அடுத்தது இப்பொழுது பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அலி அப்துல்லாஹி அவர்கள் ஹஜ் காசம் மிசில்ஸ்னு ஒன்று அனுப்புகிறார். மல்டி ஹெட்டட், இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது. இஸ்ரேல் அழிந்து விட்டது, முற்றாக அழிக்கப்பட்டு வருகிறது. அதை ஒரு இராணுவ நோக்கர் மிக எளிதாக சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தத்தை தொடங்கியது இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு. ஆனால் இந்த 18 நாட்களில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேல் அழிந்திருக்கிறது. அதை காப்பாற்ற முடியாத அளவுக்கு அது அழிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் நத்தியானுவும் அவரோடு இருந்த இராணுவ அதிகாரிகளும் கொலை செய்யப்பட்டது மிகப்பெரியதொரு இழப்பு என்று. ஆனால் மக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது
இப்போ அல் அல் அக்ஸா 18வது நாள் மூடி இருக்கு. அதை சுற்றி இருந்த செட்டில்மெண்ட்டில், அதாவது வந்தேரிகளின் குடியிருப்பை தாக்கிட்டு இருக்கிறதாக சொன்னார்கள். இன்று 192 செட்டில்மெண்ட்ஸ். இது இஸ்ரேலுடைய அறிக்கை. இஸ்ரேலி ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லுது 192 வந்தேரிகளினுடைய இருப்பிடங்கள் அளிக்கப்பட்டது. அதில் 200க்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டார்கள். 24 மணி நேரத்தில் அலி லாரிஜானி இறந்த 24 மணி நேரத்துக்குள்ளால் இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது என்று. அவங்க எப்படியாகும் அந்த இதை இந்த 192 செட்டில்மெண்ட்டுங்கிறத எவ்வளோ குறைச்சி சொல்லுவாங்கங்கிறத உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்து போன ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னார், 4 கட்டடம் இடிஞ்சா 2 பேர் தான் இறந்தான்னு சொல்லக்கூடிய பொய்யை சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி உயிரோடு இல்லாத நத்தியாவுக்கு என்ன சப்பக்கட்டு கட்டுறானோ பாருங்க. ஏஐ கிரியேட்டடா அவரை வாழ வைக்க பார்க்குறானோ, ஒவ்வொரு தடையும் முகத்தில் அடி வாங்கிட்டு போறானோ. இவனு உண்மையை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவனோட ஏற்றுக்கொண்டு வெளியிட்ட அறிக்கை 24 மணி நேரத்தில் 192 செட்டில்மெண்ட்ஸ் தாக்கப்பட்டு இருக்கிறது, அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று. அடுத்தது மிக முக்கியமாக இந்த யுத்தத்தில் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டியது ரஃபேல் ப்ரொடக்ஷன் சென்டர் இன் இஸ்ரேல் தாக்கி அழிச்சிருக்காங்க. மொத்தத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருக்காங்க. அடுத்தது ஒரு சைபர் அட்டாக்கே நடத்திருக்காங்க. அங்கே பிஷார்ங்கிற இடத்தில் இருந்த நியூக்ளியர் பிளான்ட்டையும் தாக்கி இருக்கிறார்கள். தெர்மல் பிளான்டாக தான் இருக்கணும். அந்த நியூக்ளியர் பிளான்ட்டையும் தாக்கி இருக்கிறார்கள். கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு நிம்மதிங்கிறது போச்சு. பல $1 பில்லியன் இழந்திருக்காங்க அரபு நாடுகள். அதே நேரத்தில் ரஷ்யா $6 பில்லியன் லாபம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ட்ரம்ப் நம்மகிட்டயே நீங்கள் ரஷ்யாட்ட வாங்குக ஆயில்னா அவன் விலையை வச்சு விற்று இன்னைக்கு முதல் வாரத்திலேயே அவர் $6 பில்லியன் வெற்றி பெற்று இருக்கிறார். ரொம்ப ரீசெண்டா 2 கப்பல்ல திருட்டுத்தனமா பெட்ரோல் ஏற்றிட்டு போன கப்பலை ஈரான் ராணுவம் IRGC இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ் கைது செய்திருக்கிறார்கள். 10 லட்சம் லிட்டர் எண்ணெயை பிடித்து இருக்கிறார்கள். வேறு எந்த தகவலையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். எந்த திருடன் அதை கடத்தினானோ அவன் சொல்லட்டு, என் கப்பல்னு சொல்லட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுவும் ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுது. ஹர்மூஸ் பகுதி வரவே முடியல. எல்லாரும் கேட்குறான், உலக நாடுகள்லாம் கூப்பிட்டா வருதுன்னு வரல. ஹர்மூஸ் எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதான் இவ்வளவு கப்பலை அனுப்பினான்னா கப்பல் படையே செத்து போச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான தகவல், லெபனான் இஸ்ரேலுக்குள்ளால ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 3 கேதரிங்ஸை தாக்கி இருக்கிறார்கள். 200க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள் என்ற தகவல். ஆனா அவங்க இப்போ இஸ்ரேலுடைய நிலப்பரப்புக்குள்ளால் வந்து விட்டார்கள் என்பது செய்தி. அங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பார்டர், அதாவது அந்த இடத்துக்கு அமைதிப்படை இது எங்களுக்கு எதுவும் தெரியாது, இவங்க உள்ள போய் இஸ்ரேலுக்குள்ளால தாக்குவது எங்களுக்கு தெரியாதுன்னு. ஆனா அவங்க அசிசிங்கிற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். மெய்சல் ஜபல் என்ற மலைக்குண்டை பிடித்திருக்கிறார்கள். மனோரா அல் ராஸ் என்ற இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். ஆக லெபனான்ல நடக்கிற யுத்தம் இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலி. ஆனால் நேற்று அடிக்கையில் ஒரு ஹிஸ்புல்லாவுடைய தலைமையகம் தாக்கப்பட்டது போல் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அந்த கட்டடத்தை தாக்க போகிறோம் என்று ஒரு வார்னிங் கொடுக்கும். அதை கொடுத்த 4வது செகண்ட்ல தாக்கியிருக்கான். அதில் யாரும் இறந்ததா சொல்லலை. ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய கொடி அந்த இடிபாடுகளுக்கு இடையே கிடந்தது என்பது செய்தி. அடுத்தது இஸ்ரேலுடைய படை 2 கேதரிங்ஸை கலீலியில தாக்கி இருக்கிறார்கள். அதில் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அடுத்தது ஈராக்ல நடக்கிற தாக்குதல் ரொம்ப பெரிய இதாக போயிட்டு இருக்கு. அமெரிக்காவின் கையில் வைத்திருந்த கேஸ் பைப் லைன் அடிச்சிருக்காங்க. 47 தாக்குதல் 24 மணி நேரத்தில். அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் ஏராளமாக இருந்தவர் தப்பி ஓடி இருக்கிறார்கள். பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்காவுக்கு பல ஃப்ராண்ட்ல இருந்து பாடி பேக்ஸ் வரும். கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து, ஈராக்ல இருந்து, இங்கெல்லாம் இருந்து பாடி பேக்ஸ் வந்த வண்ணம் இருக்கிறது. சில இதை காட்டுறானுவோம், சில இதை காட்டுறதுக்கு ரொம்ப தயங்குகிறார்கள். அடுத்தது நாம் ஒரு புது டெவலப்மெண்ட்டு என்னன்னா, நார்தர்ன் காசா ஜபாலியால ஒரு பெரிய சுரங்கப்பாதை இருந்திருக்கிறது. இதுதானே ஹமாஸோடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. அதை ப்ளோ பண்றதுக்கு, அதனை அடித்து உடைத்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு எலைட் ஃபோர்ஸ், அதாவது இஸ்ரேலுடைய
அதி நுட்பமான புத்தி உள்ள ஒரு ஃபோர்ஸ் உள்ள போயிருக்கு. நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் அவர்களுடைய கப்பல் படையை, இஸ்ரேலுடைய கப்பல் படையை சார்ந்தவர்களும் போயிருக்கிறார்கள். அவங்கள நல்லா உள்ள விட்டு ஒரே அடி அடிச்சிட்டாங்க. அதுல நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள், பலரை கைது செய்திருக்கிறார்கள். ஹாஸ்டேஜஸ் எண்ணிக்கை இப்ப கூடி போச்சு. அதுக்கு பிறகு இந்த முனாஃபிகள் கூட்டம் இருக்கு பாருங்க, ஒரு கூட்டத்தை சரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சுற்றி வளைத்து இருக்கிறார்கள். அத்தனை பேரும் சரண்டர் ஆகி ஹமாஸ் கையில கைதிகளாக மாட்டிக்கொண்டார்கள். நேற்று காசா கைதிகளின் நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது. ஜபாலியால நடந்த தாக்குதலுக்கு பிறகு சில தாக்குதல்களை ஹமாஸ் தாக்கி இருக்கிறார்கள். ஹமாஸ் டெல்லேவி வேற ராக்கெட் அடிச்சாங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தாக்க தொடங்கி விட்டார்கள். ஹமாஸ் இனிமே இவன் போர் நிறுத்தம், அவன் வாரான் இவன் வாரான் காப்பாற்றுறாங்கிறதெல்லாம் நமக்கு புண்ணியப்படாது. நம்ம ஈரான் வேகமா தாக்கும் போது நம்மளும் தாக்கிட வேண்டியதாங்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அடுத்து ரஃபா பார்டரை ஒரு குலுக்கு இருக்காங்க. கொஞ்சம் உணவுப் பொருட்கள் வந்திருக்கு. இதர பார்டர்கள் வழியா நிறைய உணவுப் பொருட்கள் போயிருக்கிறது. இருந்தாலும் எல்லா பகுதிக்கும் போய் சேரவில்லை என்பது ஒரு குறையாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த சாண்ட் ஸ்டாம்னு சொல்லக்கூடிய மணல் புழுதிகளை அள்ளி வீசுகிற ஒரு பெரிய காற்று அங்கே வீசி இருக்கிறது. அதில் சில டெண்டுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரிய அளவில் ஹமாஸுடன் சிக்கியது நேற்று ஜபாலியாவில் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல ஈனோடைய ரைடு நடக்கு, போராளிகளுடைய தாக்குதல் நடக்கு. வெஸ்ட் பேங்கை சைலண்டா, மேற்கரையை அமைதியாக யாருக்கும் தெரியாம இஸ்ரேலின் ஒரு பகுதியாக ஆக்கிவிடலாம் என்று சொன்னால், இதில் இஸ்ரேலே இப்பொழுது ஒரே ஒரு பகுதி தான் மீதி இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகியிருக்கிறது. மேற்கரையில் நன்றாக சண்டையிடுகிறார்கள் தருணம் பார்த்து. இல்லை, ஒரே சோகமான செய்தி என்னன்னா, அல் அக்ஸா 18 நாளாக மூடி இருக்கிறது. மக்கள்லாம் சாலை ஓரத்திலே அங்கேயும் இங்கேயும் தொழுகிறார்கள். அடுத்தது ஒரு சின்ன விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல ஒரு மருத்துவமனையை தாக்கி 400 பேரை அழித்திருக்கிறது. இந்த பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தானோட ஏர்பேஸு கம்ப்ளீட்டா அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அவர்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடத்துவதற்கு காரணம், இந்த ஈரானில் ஏற்படக்கூடிய தோல்வியை டைவெர்ட் பண்ணி வேறு பக்கம் திருப்புவதற்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய தோல்வி நேற்று லாரிஜானி தாக்கப்பட்ட பிறகு இவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தருவதாக மாறிவிட்டது. ஆனாலும் இந்த தாக்குதல் அவர்கள் நடத்தினது. இந்த பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்குன்னு சொன்னால், தாலிபான்கள் முழு அளவில் யுத்தம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு முறை பாகிஸ்தானுடைய தளத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் இராணுவ உடையை அமெரிக்கர்கள் அணிந்து கொண்டு விமான தளங்களை பயன்படுத்தி இந்த 800 மதரசாக்களை தாக்கினார்கள். அப்போ நம்ம ஹிந்து பேப்பர் ஒரு பெரிய கவரேஜை, ஒரு முழுப்பக்க கவரேஜை போட்டு 800 மதரசாக்களை தாக்கினார்கள். அதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இறந்தார்கள். கேட்டதுக்கு இந்த மதரசாக்கள் தான் தாலிபான்களை உருவாக்குவது, ஆகவே அவர் தீவிரவாதிகளின் பிறப்பிடம். அப்ப நம்ம எல்லாம் வாயை துறக்கிறது இல்லை. ஏன் துறக்கிறது? ஏன்னா தாலிபானை நமக்கு ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பாக காட்டியிருந்தார்கள். அதை பற்றி பேசினாலே ஒரு பெரிய அச்சம். ஒருத்தனுங்க ஒன்றும் செய்யலை, நாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் மக்களுக்கு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னதை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறதுங்கிற ஒரு பயம் இருந்தது. அவர்களுடைய நியாயத்தை எடுத்து பேசிய இது நாம் நமது வயிறை வெளிச்சம் மட்டும்தான். அடுத்தது, இந்த விளக்கத்துக்கு பிறகு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஹூக்லஸ் கிளானுங்கிற அமைப்பு தான் அமெரிக்காவை நடத்திட்டு இருக்கு. அது வெள்ளை கிறிஸ்தவ தீவிரவாத அமைப்பு. அங்கே இப்போ ஆர்எஸ்எஸ் போய் தலை வைத்ததில் அதை ஆர்எஸ்எஸ்ஸையும் ரா வெளிவகார விஷயங்களை உளவு பார்க்கிற அமைப்பு, இந்த ரெண்டையும் ஒன்று போலவே தடை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவில் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அமெரிக்கா ஒலிக்க இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அதனுடைய ஆன்டி டெரரிசம் டைரக்டர் ஆஃப் ஆன்டி டெரரிசம் சென்டர் ரிசைன் பண்ணியிருக்கார். ஜோசப் கெயின் என்பவர். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த யுத்தம் நம்மீது திணிக்கப்பட்டது, இது இஸ்ரேலினுடைய யுத்தத்தை நாம் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோம் என்று.
அதனால சவுதி அரேபியா சொல்லிச்சு, அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிற எல்லாத்துக்கும் அவர் வெளியிட்டு போட்டால் அவர் ரெசிக்னேஷன் லெட்டரில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ராஜினாமா கடிதத்துக்கு விளக்கம் சொல்லுபவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கிக்கொண்ட சில தலைவர்கள் ஆல் நடக்கின்ற யுத்தம். ஆனால் அப்பாவி அமெரிக்க இராணுவத்தினர் கொலை செய்யப்படுகிறார்கள். ஈரான் இப்பொழுது உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசாக தன்னை காட்டிக் கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான கமாண்டர்லாம் அழிச்சிட்டேன்னு சந்தோஷப்படும் போதுதான் புதுசான தாக்குதல்கள்லாம் வருது. இது வரைக்கும் தங்களுடைய ஸ்டாக் பைலில் இருந்து 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கொடுத்த தகவல் 700 மிசைல்ஸ் தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம்னு. இஸ்ரேலிய கணக்குப்படி அவங்கள்ட்ட 3000 மிசைல்ஸ் இருக்குன்னு. பொதுவான கணக்குப்படி அது சில ஆயிரங்கள் அல்ல, லட்சத்தை எட்டும் என்று சொல்லுகிறார்கள். அத்தனையும் இஸ்ரேலுக்காக வைத்திருப்பதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது 61வது 62வது வேவ். நாம் பேசி முடிக்கிறதுல 63 64 ஆயிருக்கும். இணைந்திருங்கள், தகவலை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.